சென்ற மாதம் 27ஆம் தேதி செப்டம்பர் 27 அன்று கரூரிலே மிக துயரமான ஒரு சம்பவம் நிகழ்ந்துவிட்டது. விஜய் அவர்களின் பரப்புரையின் பொழுது அந்த நடந்த கூட்ட நெரிசலிலே சிக்கி 41 பேர் உயிரிழந்து விட்டார்கள். காவல்துறை மிக குறுகலான சிறிய பரப்பளவு கொண்ட ஒரு இடத்தை கொடுத்தது. விஜய் அவர்களுக்கு, தாவேகாவின் தலைவரான விஜய் அவர்களுக்கு இப்படிப்பட்ட கூட்டங்களை எல்லாம் நடத்துவதிலே முன் அனுபவம் இல்லை, திறமை இல்லை. புஷி ஆனந்த் போன்றவர்களை அவர் முழுவதுமாக நம்பிவிட்டார். அப்படிப்பட்டவர்களும் தங்களுக்கு இடப்பட்ட பணிகளை திருப்திகரமாக சரியான முறையிலே முடிக்கவில்லை என்றெல்லாம் பலவிதமான விமர்சனங்கள் எழுந்தன. இவெல்லாம் கவனக்குறைவுகளாகும். ஆனால் திட்டமிட்ட சதி என்று கூட ஒரு கோணத்திலே இருந்து இந்த விஷயம் பார்க்கப்பட்டது. சிலராவது அப்படி கருதினார்கள், கூறினார்கள். அதற்கு ஏற்றாற்போல், அப்படி அவர்கள் சந்தேகப்படுவதற்கு ஏற்றாற்போலவே சில வினோதமான நிகழ்வுகளும் நடந்தன. சில நேரடி சாட்சிகள் கத்தியினாலே உடைகளை கிழித்தார்கள். அந்நியர்கள், இந்த கூட்டத்திற்கு, விஜயின் தொண்டர்களின் கூட்டத்திற்கு சம்பந்தமே இல்லாத வெளியாட்கள் உள்ளே வந்தார்கள், கத்தியால் கீறினார்கள். வேண்டுமென்றே செருப்புகளை எல்லாம் வீசி ஒரு பதற்றமான சூழ்நிலையை உருவாக்கினார்கள். மின்சாரமும் வேண்டுமென்றே துண்டிக்கப்பட்டது என்றெல்லாம் ஆளாளுக்கு கூறிக்கொண்டிருந்தார்கள். இவற்றில் எல்லாம் எவ்வளவு தூரம் உண்மை இருக்கின்றது, எவ்வளவு தூரம் போய் என்பதை பொதுமக்களை ஆகிய நாம் மற்றும் அரசியல் விமர்சகர்கள் கண்டுபிடிப்பது மிக மிக கடினம். முழுமையான விசாரணை தேவை. அப்பொழுதுதான் முழு உண்மையும் வெளியிலே வரும். அதனால் தமிழ்நாடு அரசு அருணா ஜெகதீசன் அவர்களை, அதாவது ஒரு தனி நபர் ஆணையத்தை இந்த விசாரணைக்காக நியமித்திருக்கின்றது. அவரும் தன்னுடைய விசாரணையை தொடங்கிவிட்டார். அதை தவிர சென்னை உயர்நீதிமன்றமும் ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்க உத்தரவிட்டது. ஒரு தனிநபரான நீதியரசர் தன் முன்னால் வந்த வழக்கை எடுத்து கொள்ளும் பொழுது இப்படிப்பட்ட உத்தரவை இட்டார். அதை தவிர சம்பந்தமே இல்லாத, தொடர்பே இல்லாத விமர்சனங்களையும் அவர் முன்வைத்தார் என்றும் சிலர் குற்றம் சாட்டினார்கள். அவரிடம் முறையீடு செய்யப்பட்டது ஒரு விஷயத்தை பற்றி, ஆனால் அவர் கூறிய கருத்துக்களோ மற்ற பல விஷயங்களையும் உள்ளடக்கியனவாக இருந்தன. அப்படிப்பட்ட அணுகுமுறை தவறு என்பது பலரின் பார்வையாக இருந்தது, இன்னும் இருக்கின்றது. அப்படிப்பட்ட தொடர்பே இல்லாத கருத்துக்களை எல்லாம் அந்த தனிநபர் நீதியரசர் கூறியது தவறு என்று உச்சநீதிமன்றமே கேள்வி எழுப்பி கூறியிருப்பதால் அது தவறு என்று தான் நாமும் முடிவு கட்ட வேண்டி இருக்கின்றது. இவ்வாறாக பலவிதமான சந்தேகங்களும் கேள்விகளும் எழுந்த நிலையிலே இந்த விசாரணையை, இந்த கரூர் சம்பவத்தை பற்றிய விசாரணையை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடரப்பட்டது. இன்று அதன் தீர்ப்பு வந்துவிட்டது, அந்த வழக்கின் தீர்ப்பு வந்துவிட்டது. உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை, இந்த விசாரணையை சிபிஐயிடம் ஒப்படைத்திருக்கின்றது. ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதி அரசராகிய திரு அஜய் ரஸ்தோகி என்பவரின் தலைமையிலே சிபிஐ இந்த விசாரணையை மேற்கொள்ளும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. விசாரிக்கப் போவது சிபிஐ, ஆனால் அது அந்த ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதி அரசரின் தலைமையிலே விசாரிக்கப்படும். அந்த விசாரணையை அவர் கண்காணித்து வழிநடத்துவார். அவர் மட்டுமே அல்ல, அவருடன் இன்னும் இருவரும் இருக்கின்றார்கள். மொத்தமாக 3 நபர்கள் கொண்ட குழு அந்த விசாரணையை மேற்பார்வையிடும். அந்த 3 குழு அஜய் ரஸ்தோகி அவர்களின் தலைமையிலே, ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதி அரசராகிய அஜய் ரஸ்தோகி அவர்களின் தலைமையிலே இயங்கும். சிபிஐயின் விசாரணையை கண்காணிக்கும். ஒவ்வொரு மாதமும், அதாவது மாதம் ஒரு முறை என்கின்ற அளவிலே சிபிஐ தன்னுடைய விசாரணையிலே என்னென்ன நடந்தது, தாங்கள் இதுவரை என்னென்னவெல்லாம் கண்டுபிடித்திருக்கின்றோம் அல்லது எதையெல்லாம் பற்றி விசாரித்திருக்கின்றோம் என்பதையெல்லாம் அந்த 3 குழுவுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். அதாவது ரெகுலர் மானிட்டரிங், முறையான குறிப்பிட்ட இடைவெளியிலே கண்காணிப்பு, குறைந்தபட்சம் குறிப்பிட்ட இடைவெளியிலே முழு கண்காணிப்பு என்கின்ற கோட்பாட்டின் அடிப்படையிலே இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த 3 குழுவிலே 2 IPS அதிகாரிகளும் இடம்பெறுவார்கள். அவர்கள் தமிழ்நாடு மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற IPS அதிகாரிகள். ஆனால் தமிழ்நாட்டை சாராதவர்கள், அதாவது தமிழ்நாட்டை தங்களுடைய சொந்த மாநிலமாக கொண்டு இல்லாமல் இருப்பவர்கள். இப்படிப்பட்ட ஓர் ஏற்பாட்டை அமைத்து கொடுத்திருக்கின்றது உச்சநீதிமன்றம். 2 நீதியரசர்கள் அடங்கிய ஒரு அமர்வு இந்த முடிவுக்கு வந்திருக்கின்றது, இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கின்றது. அந்த இருவரிலே ஒருவர் தான் நீதியரசரான JK மகேஸ்வரி என்பவர். அந்த 2 நீதியரசர்களின் அமர்வு அவருடைய தலைமையிலான அமர்வாகும். 2ஆம் அவர், அதாவது இன்னொருவர் NV அஞ்சாரியா என்கின்ற நீதியரசர். எனவே
இனிமேல் எந்த சந்தேகத்துக்கும் இடம் இல்லாத வகையிலே இந்த கரூர் விவகாரம், கரூரிலே நடந்த துயர சம்பவம் முழுமையாகவும் நன்றாகவும் எந்த விதமான பாகுபாடும் இன்றி சார்பு நிலையுமின்றி விசாரிக்கப்படும் என்று உறுதியாக நம்பலாம். சொல்லப்போனால் அப்படிப்பட்ட நம்பிக்கை மக்களிடையே ஏற்படுவதற்காகத்தான் இப்படி ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார் நீதியரசர். திமுக அரசாங்கத்திலே காவல்துறையின் மீதே மக்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது. வழக்கை சாதாரணமான காவல்துறை எடுத்து விசாரித்தாலும் சரி, சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டாலும் சரி, தமிழ்நாட்டு காவல் அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டாலும் சரி, மக்கள் அவற்றையெல்லாம் முழுவதுமாக ஏற்பதில்லை, முணுமுணுத்து கொண்டே இருக்கின்றார்கள். ஏனென்றால் இவை எல்லாவற்றின் மூலமும் விசாரணை நடத்துவது தமிழ்நாடு காவல்துறை தான். அதன் மீதே நம்பிக்கை இல்லை என்னும் பொழுது அவர்கள் அப்படிப்பட்ட தமிழக காவல் அதிகாரிகள் அடங்கிய எந்த குழுவும் முழுமையாகவும் ஒழுங்காகவும் உண்மையாகவும் விசாரித்து விடாது என்று தமிழ்நாட்டிலே பலர் நம்புகின்றார்கள். இனிமேல் அந்த அவநம்பிக்கைக்கு இடமில்லை. அப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை அளித்திருக்கின்றது உச்ச நீதிமன்றம். மிக 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 வரவேற்கப்பட வேண்டிய ஒரு தீர்ப்பு இது. ஆனால் இன்னொரு விஷயத்தையும் எண்ணி பார்க்க வேண்டும். உச்ச நீதிமன்றம் தன்னால் முடிந்த ஆகச்சிறந்த ஒரு விஷயத்தைத்தான், ஒரு தீர்ப்பைத்தான் தந்திருக்கின்றது. ஆனால் அதுவே முழு உண்மை வெளியிலே வருவதற்கு உதவி விடுமா, நிச்சயப்படுத்தி விடுமா என்பதை பற்றி சொல்வதற்கில்லை. ஏனென்றால் திமுக என்கின்ற கட்சி, திமுக கட்சி ஆளுகின்ற திமுக அரசாங்கம் இவை இன்னும் குறுக்கு வழியிலே, தவறான வழியிலே சென்று இந்த விசாரணையையே சிபிஐயின் விசாரணையாக இருந்த போதிலும் அதை கெடுப்பதற்கே பார்ப்பார்கள். சாட்சிகளை விலைக்கு வாங்குவது, சாட்சிகளை அச்சுறுத்தி பின்வாங்க வைப்பது, இப்படி பலவிதமான தவறான நடவடிக்கைகளிலே ஈடுபடுவார்கள். சரியான, உண்மையான, பிறழாத சாட்சிகள் கிடைக்கவில்லை என்றால் சிபிஐ விசாரணையின் மூலம் கூட எதையும் பெரிதாக சாதித்துவிட முடியாது. எனவே திமுக அரசாங்கம் அப்படியெல்லாம் செய்துவிடாமல் இருப்பதற்கு பொதுமக்கள், தன்னார்வலர்கள், தவேக, பாஜக, அதிமுக போன்ற அரசியல் கட்சிகள் எல்லோருமே விழிப்போடும் எச்சரிக்கையோடும் இருக்க வேண்டும். இந்த வழக்கின், இந்த விசாரணையின் முக்கிய சாட்சிகளை திமுக கொடுக்கின்ற பணத்துக்கு மயங்கி விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதை போலவே திமுக அரசாங்கம் கொடுக்கின்ற அச்சுறுத்தல்களுக்கும் பயந்து விடாமல் காப்பாற்ற வேண்டும். அந்த அச்சுறுத்தல் திமுகவுக்கு இயல்பான ரவுடித்தனத்தினாலே வரலாம், அல்லது திமுக அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற காவல்துறையின் மூலமாக கூட வரலாம். எப்படி வந்தாலும் சாட்சிகள் நெஞ்சுரத்தோடு செயல்படுவதற்கு, உண்மையாக செயல்படுவதற்கு அரசியல் கட்சிகளும் தன்னார்வலர்களும் உதவி செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் முழு நீதி கிடைக்கும். சிபிஐ விசாரணை என்கின்ற ஒரே காரணத்தினால் மட்டுமே முழு உண்மை வெளியிலே வந்துவிடும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு, இறந்து போனவர்களுக்கெல்லாம் முழு நீதி கிடைத்துவிடும் என்று நம்புவதற்கு இல்லை. வாழ்க பாரதம். ஜெய் ஹிந்த்.